சூப்பர் டேஸ்டியா ரொம்ப சுலபமா அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்ல கேரட் அல்வா செய்யலாமா? இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கிலோ அளவு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டும் சேர்த்து 1 நிமிஷம் சிம்லயே வதக்கிக்கலாம். நல்லா கலர் லைட் ஆரஞ்சு கலர்ல மாறும். அதுக்கப்புறமா ஒரு 3 டம்ளர் அளவு பால் சேர்த்திருக்கேன். பால் அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்லயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சக்கரை சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்தா கேரட் வேகாது. ஸோ நான் 2 டம்ளர் அளவு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க ஸ்வீட்னஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திருக்கேன், ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அது கூடவே ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்டான பால்கோவா சேர்த்துக்கலாம். நான் ஆவின் பால்கோவா எடுத்திருக்கேன். நீங்க எந்த பால்கோவா வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கோவா சேர்க்கறது ஆப்ஷனல் தான், பட் ரிச்னஸ்க்காக சேர்த்திருக்கேன். ப்ரௌன் கலர் பால்கோவா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோவா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது வெந்துட்டு இருக்கு ஒரு 2 மினிட்ஸ். அதுக்குள்ள நம்ம நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் சாப்பர்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் சாப் பண்ணி எடுத்துட்டு அதையும் கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி